இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு பரிகாரியாக கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். அப்படின்னு நம்மளை குணமாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார், நம்ம சுகமாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர், யெகோவா ராஃபா. தெய்வ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு குணமாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். உங்கள் வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிற. எப்பேற்பட்ட வியாதியில் ஒரு பலவீனத்தில் நீங்கள் இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். ஆமே. அதே நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். பாருங்க, அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணி. அல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மளை ஆரோக்கியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த பலவீனத்தில் நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளை, சௌக்கியம் இல்லாமல் அப்படின்னா சுகமாக இல்லாமல் இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ணுவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை நான் கொடுப்பேன், உங்களை குணமாக்கவேன்னு ஆண்ட சொல்லுகிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவப்பிள்ளையில ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை வேதத்தில் செய்திருக்க நாம் பார்க்கிறோம் அல்லவா. குருட்டு கண்கள் திறந்திருக்கிறாரு, ஊமையரை பேச வைத்திருக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணியிருக்கிறார், சூம்பி போன கைகளை நேராக்கி இருக்கிறார், முடவர்களை சப்பானிகளை நடக்க பண்ணியிருக்கிறார், ஏன் மரித்து போன பிணங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அல்லவா. தேவப்பிள்ளையில 12 வருஷமாய் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ உதிரத்தின் ஊரினால கஷ்டப்பட்ட போது வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட போது ஆண்டவர் சுகமாக்கினார் அல்லவா. எத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க, அவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர். பிரதர், எனக்கு சரீரத்தில் வியாதி இல்லை, ஆனால் என் ஆத்துமாவில் என் இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை இருக்குது, என் இருதயம் காயப்பட்டு இருக்குது. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் மனுஷர் சொன்ன வார்த்தைகளினால, ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற பாதைகள்னால உங்கள் இருதயம் சுக்குநூறாக்கப்பட்டு உங்கள் இருதயத்தில் நீங்கள் வேதனையோடு இருப்பீங்கன்னா, உங்கள் இருதயத்தின் காயங்களை அவர் மாற்றுவதற்கு குணமாக்குவதற்கு உண்மையில் அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, இங்கே தாவீது இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என்மேல் இரக்கமாயிரு கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். பாருங்களேன், தாவீது எப்படியா கேட்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படியேப்பட்ட பலவீனத்தோடு காணப்படுகிறீங்களா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என் மேல் இரக்கமாக இருங்கப்பா, எனக்கு மனம் இருங்க ஆண்டவரே, இந்த வியாதியில் எவ்வளோ காலம் தான் நான் கஷ்டப்படுறது, என்னை குணமாக்கும் என்னை நீங்கள் இப்போது கேட்டிங்கன்னா ஆண்டவர்களை குணமாக்குவார். அது சரீர வியாதியாக இருந்தாலும் சரி, மனதில் இருக்கிற வேதனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் குணமாக்கி உங்களை சுகமாக்குவதற்கு உண்மையில் இருக்கிற. கண்களை மூடி நம்ம சோமல்லாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று வாக்கு பண்ணினேன் ஆண்டவரே. இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே, யாராருக்கு எப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர வியாதிகளில், பலவீனத்தில், ஆண்டவரே மனச்சோர்வில், மன காயத்தில் கஷ்டப்பட்டு ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க தெரியலப்பா. அன்னைக்கு 12 வருஷமாய் ஆண்டவரே பெரும்பாடுல ஆண்டவர் வேதனைப்பட்ட அந்த ஸ்திரீயை நீங்கள் குணமாக ஆண்டவரை இன்றைக்கு உங்க குணமாக்கிற வல்லமை, ஆண்டவரை ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தை வர பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வர பண்ணும்படி நினைச்சு வைக்கிறேன்ப்பா. சுகமாக்குங்கப்பா. பரிகாரம் செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்களுக்கு ஒரு விஷயம் மனம் இறங்கி பரிகாரம் செய்யும்படியான ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் சுகத்தை கொடுத்துட்டீங்க, காய் ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தை கொடுத்துட்டீங்க, காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை பலப்படுத்தும் ஆண்டவரை. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கூடும். எல்லா தீங்குக்கு வழிக்கு காத்துகளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
அவர் உங்கள் பரிகாரியாக இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் bless you.